ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேர்டு ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற யூனிட் 2 ஃபிஃப்த் லெசன் தான் பார்க்க போகிறோம். மை ஹாபீஸ். லெட் அஸ் லேர்ன். முகில் அண்ட் வெற்றி recorded the number of vehicles they saw on their way to school as shown below. From both of their tables, who was able to tell the number of vehicles quickly? Why? அதாவது முகில் வெற்றி அப்படின்ட்டு 2 பேர் அவங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் யாரால் சீக்கிரமாக கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்ட்டு பாருங்கள். முகில் அவன் எத்தனை பைசைக்கிள் பார்த்தான், எத்தனை ஆட்டோ பார்த்தான் அப்படின்னு சொல்லி டேலி மார்க் நேர்கோட்டு குறி இருக்குல்ல, அதை வச்சு 2 பேருமே வெற்றியும் சரி முகிலும் சரி டேலி மார்க்ஸ் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு முகிலோடதை கவுண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வெற்றியோடதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். எது ஈஸியாக இருக்குது, எது சீக்கிரமாக கவுண்ட் பண்ண முடியுது? வெற்றியோடது. ஏன்னா அவனோட டேலி மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 5 நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ வெற்றியோட டேலி மார்க்ஸை தான் நம்மளால் சீக்கிரமாக கவுண்ட் பண்ண முடியுது. அப்போ யாரோடதை சீக்கிரமாக கவுண்ட் பண்ணுறோம்? வெற்றி. ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த டேலி மார்க்ஸாக வச்சு நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பைசைக்கிள் பார்த்திங்கன்னா 5, 10, 15. அடுத்து 2 இருக்குது, 15 + 2 17. ஆட்டோ அதே மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா 5, 10, அது கூட 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 10 + 3 13 அப்படின்ட்டு நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். மேட்ச் த டேலி மார்க்ஸ் வித் த நம்பர்ஸ். இங்கே கொடுத்துருக்குற டேலி மார்க்ஸை கவுண்ட் பண்ணி அதோட நம்பர்ஸ் கூட மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க. 5 + 3 8, அதனால் 8 கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த டேலி மார்க்ஸ் என்னது? 5. அப்போது 5 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 + 4 9, அப்போது 9 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்கிறது என்னது? 4. அப்போ 4 கூட மேட்ச் பண்ணணும். அடுத்தது 5 + 5 10, அப்போ 10 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 + 1 6, அப்போது 6 கூட மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி டேலி மார்க்ஸை அதோட நம்பர்ஸ் கூட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை கீதா and her friends during the summer vacation is given in the form of tally marks. Count the tally marks and write the number. அதாவது கீதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சம்மர் ஹாலிடே விடுவாங்கள்ல அவங்களுக்குலாம், அது மாதிரி அவங்களுக்கும் சம்மர் வெக்கேஷனில் லைப்ரரிக்கு போய் நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரி புக்ஸை கீழே அந்த டேபிளில் டேலி மார்க்ஸ் வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டேலி மார்க்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி நம்பரில் எழுத போகிறோம். பாருங்கள், டேபிளில் கீதா, இனியன், ரீனா, சலீமா, டேவிட் இவங்கெல்லாம் எத்தனை புக்ஸ் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேலி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கவுண்ட் பண்ணி நம்ம நம்பர்ஸில் எழுத போகிறோம். எழுதலாமா? ஃபஸ்ட்டு கீதா பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். 5, 10, 15 + 1, அப்போ 15 + 1 என்ன? 16. அப்போது 16ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இனியன் பாருங்கள், 5 + 3 8. அடுத்து ரீனா 5 + 5 10, 10 + 4 14. சலீமா பாருங்கள், நெக்ஸ்ட்டு 5, 10, 15, 15 + 4 19. நெக்ஸ்ட்டு டேவிட் எத்தனை புக்ஸ் படிச்சிருக்காங்க பாருங்கள். 5, 10 + 4 எத்தனை? 14. அப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் ரீட் பை டேவிட் 14. நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த டேபிள் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ இந்த டேபிளில் பார்த்து நம்ம கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த ஒன் விச் ஹாஸ் ரீட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் இஸ். யார் இருக்கிறதுலே நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிச்சிருக்காங்க? சலீமா, அப்படி தானே? ஏன்னா அவங்க தான் 19 புக்ஸ் படிச்சிருக்காங்க. அப்போது அந்த டேஷில் சலீமா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் were read by டேஷ் அண்ட் டேஷ். அதாவது யார் 2 பேரும் ஒரே மாதிரி ஈக்குவலாக புக்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ரீனா அண்ட் டேவிட். அவங்க 2 பேரும் தான்
14 புக்ஸ் வந்து ஈக்குவலாக படிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த டேஷில் ரீனா, இன்னொரு டேஷில் டேவிட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். The one who has read the least number of story books is dash. இருக்கிறதுலே யார் வந்து கம்மியான ஸ்டோரி புக்ஸ் படிச்சிருக்கா? அந்த டேபிளில் பாருங்கள். இருக்கிறதுலே எது கம்மியான நம்பர்? 8 அப்படி தானே? அப்போது இனியன் தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான ஸ்டோரி புக்ஸ் படிச்சிருக்கான். அப்போது அந்த டேஷில் இனியன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை இனியன் இஸ் டேஷ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை டேவிட். இனியன் படித்த ஸ்டோரி புக்ஸ் வந்து டேவிட் படித்த ஸ்டோரி புக்ஸை விட எத்தனை வந்து கம்மியாக படிச்சிருக்கான் இனியன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேவிட் எத்தனை புக்ஸ் படிச்சிருக்கான்? 14. அப்போது 14லேருந்து இனியன் புக்ஸை படித்த புக்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது 14லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 6 அப்படி தானே? அப்போது இனியன் வந்து டேவிட்டை விட 6 ஸ்டோரி புக்ஸ் வந்து கம்மியாக படிச்சிருக்கான். அப்போது அந்த டேஷில் 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை சலிமா இஸ் டேஷ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை இனியன். அதாவது சலிமா படித்த ஸ்டோரி புக்ஸ் வந்து இனியனை விட எத்தனை புக்ஸு வந்து அவள் அதிகமாக படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சலிமா. ஓகேவா? அப்போது சலிமா படித்த புக்ஸ்லேருந்து இனியன் படித்த புக்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சலிமா எத்தனை புக்ஸ் படிச்சிருக்கா? 19. இனியன் வந்து 8. அப்போது 19லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 அப்படி தானே? அப்போது சலிமா வந்து 11 புக்ஸு வந்து இனியனை விட அதிகமாக படிச்சிருக்கா. அப்போது அந்த டேஷில் 11 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். இந்த பிக்சரில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு பீச்சில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க? விளையாடுறாங்க. என்ன விளையாட்டுலாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கீழே கேம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது ஒரு கேம்லேயும் எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேலி மார்க்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கவுண்ட் பண்ணி நம்பர்ஸ்லையும் எழுத போகிறோம். ஓகேவா? எழுதலாமா? ஃபஸ்ட்டு பால் கேம் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 5. அப்போது அதை டேலி மார்க்லேயும் நீங்கள் வந்து 5 அப்படின்னு சொல்லி கோடு போட்டுட்டு அப்புறமா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸில் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட் ஹவுஸ் பில்டிங் கேம். மணல் வீடு கட்டி எத்தனை பேர் விளையாடுறாங்க பாருங்கள். அதுவும் அதே 5 பேர் தான் விளையாடுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பிளேயர்ஸும் டேலி மார்க்ஸும் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் கேம். கண்ணாம்பூச்சி எத்தனை பேர் விளையாடுறாங்க? கவுண்ட் பண்ணுங்கள். 9 மெம்பர்ஸ் விளையாடுறாங்க. அப்போ டேலி மார்க்ஸில் நீங்கள் எப்படி எழுதணும்? ஒரு 5 ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு அடுத்து தனியாக நீங்கள் 4 போடணும். ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸில் 9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பலூன் கேம். பலூனை வச்சு எத்தனை குழந்தைங்க விளையாடுறாங்க? கவுண்ட் பண்ணுங்கள். 6. அப்போ டேலி மார்க்ஸும் 6ன்னு கோடு போட்டுட்டு அடுத்து நம்பர் ஆஃப் பிளேயர்ஸில் 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டிங் ஷெல்ஸ் கேம். எத்தனை பேர் வந்து சிப்பிகளை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த கேம் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 4. அப்போது 4 அப்படின்னு சொல்லி டேலி மார்க்ஸ் வரைஞ்சிட்டு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸில் வந்து 4ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்சர்வ் த டேபிள் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ இந்த டேபிளில் பார்த்து இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். The number of children playing the ball game is dash less than the number of children playing the balloon game. பால் கேம் விளையாடுறத விட பலூன் கேம் விளையாடுறவங்க வந்து எத்தனை கம்மியாக இருக்காங்க? ஒரே ஒரு குழந்தை அப்படி தானே? அப்போது அந்த டேஷில் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The number of children playing the dash game is 4 more than the number of children playing in the ball game. அதாவது எந்த கேமில் வந்து பால் கேமில் விளையாடுற பிள்ளைங்களை விட 4 பேர் வந்து எக்ஸ்ட்ரா எந்த கேமில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹைட் அண்ட் சீக். ஏன்னா பால் கேமில் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 5 மெம்பர்ஸ் அப்படி தானே? அப்போது 5 விட எக்ஸ்ட்ரா 4னா
9 மெம்பர்ஸ் அப்படி தானே. 9 வந்து எதில் விளையாடுறாங்க? ஹைட் அண்ட் சீக். அப்போது அந்த டேஷில் ஹைட் அண்ட் சீக்குன்னு எழுதிக்கோங்க, கண்ணாம்பூச்சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் த டேஷ் கேம் இஸ் 2 less than த நம்பர் ஆஃப் பிளேயிங் த பலூன் கேம். அதாவது பலூன் கேம் விளையாடுற குழந்தைங்களை விட 2 வந்து எந்த கேமில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பலூன் கேம் வந்து எத்தனை பேர் விளையாண்டாங்க? 6 அப்படி தானே. அப்போது அதை விட 2 கம்மியாக எதில் விளையாடுறாங்க பாருங்கள். 2 கம்மினா எத்தனை? 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ 4 மெம்பர்ஸ் எந்த கேமில் விளையாடுறாங்க? கலெக்டிங் ஷெல்ஸ் கேம். அப்போது அந்த டேஷில் கலெக்டிங் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹைட் அண்ட் சீக் இஸ் டேஷ் மோர் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் த டேஷ். அதாவது ஹைட் அண்ட் சீக்கில் விளையாடுற குழந்தைங்க வந்து எந்த கேம், அதாவது நீங்கள் இதில் வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 3 மோர் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் த பலூன் கேம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதாவது பலூன் கேமில் பாருங்கள் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 6 பேர் அப்படி தானே. அப்போது பலூன் கேமை விட 3 பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட் அண்ட் சீக்கில் விளையாடுறாங்க அதிகமாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஐ லேர்ன்ட். இதில் நம்ம கற்றுக்கிட்டதை இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த 2 பாக்ஸ்லேயும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.